வாங்க லவேரியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்த பச்சரிசி மாவு எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்ரீலங்கா ஃபுட்டு. நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இந்த லவேரியா செய்யறதுக்கு ஃபஸ்ட் நாங்கள் வந்து ஒரு குட்டி பானில் நெய் சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் நட்ஸுக்கு எங்ககிட்ட முந்திரி கருப்பு திராட்சை இருந்துச்சு, இதை மட்டும் சேர்த்துக்கிட்டோம். தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை, அதனால வந்துட்டு நாங்கள் குட்டி குட்டியாக வெட்டி மிக்சரில் போட்டு லைட்டாக துருவல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அந்த நட்ஸ் கூட தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாடு சக்கரையும் சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் வைக்கிற பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பச்சரிசி மாவு இடியாப்பத்துக்கு செய்கிற மாதிரி பசஞ்சு எடுத்துக்கிட்டு இடியாப்பம் பண்ணுற மாதிரியே புளிஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து வாழை இலையில் பண்ணால் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் எங்ககிட்ட வாழை இலை இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து கைக்கு கிடைச்ச இந்த கவர் ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் பெருசாகவே இடியாப்பம் புளிஞ்சுக்கிட்டோம். அது மேலே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி வேக வச்சுட்டு தோசை தான் செஞ்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்து பார்த்தா சூப்பராக வெந்துருந்துச்சு. அப்புறம் இந்த லவேரியா வந்து ரீசெண்டாக ஒரு படத்தில் கூட வந்திருக்கும். அது என்ன படம்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டேஸ்ட் பார்க்கறதுக்கு அவசரப்பட்டு சூடுன்னு கூட பார்க்காம பிச்சு கையெல்லாம் சுட்டுக்குச்சு. நல்லா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஆயசா. இவங்க வந்து யூடியூப்ல எனக்கு ஃப்ரெண்டான ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட். திஸ் ஸ்ரீலங்கன் ஃபுட் இஸ் ஃபார் யூ.